நல்லா கதறிக்கிட்டு காதுல கேட்கணும். உங்க கதறல் எல்லாம் எங்களுக்கு வீட்ல கேட்கணும். நான் ப்ரோ ஸ்டார்டிங்கில் கிரிஞ்சா ஒரு பாட்டு பாடுறேன்னா கிரிஞ்சா இருக்கிறவனுங்களே கிரிஞ்சா பாடாமல் வேறு என்ன பண்ணுறது? கிரிஞ்சா தான் பாட முடியும். சரி, ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். நான் ப்ரோ இன்னைக்கு கண்டென்ட் என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது கோவம் வருது, சிரிப்பும் வருது, ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு மாதிரி பாவமாக இருக்குது எனக்கு. இது ஒரு சீரியஸான நியூஸாக எடுத்து வேறு நிறைய நியூஸ் சேனல்ஸில் போட்டிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. வன்மம் அப்படின்றத தாண்டி பித்து பிடிச்சி ஒரு மாதிரி பைத்தியமாயிட்டாங்களா என்னன்னு தெரியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறோம் கூடிய விரைவில். ஒரு பெஸ்ட்டான சாங்காக இருக்க போகுது அது. ஒரு 1.5 வருஷமாக நான் எதுவும் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணாதது. அதில் ஒரு 4 வரிகள் ப்ளே பண்ணுறேன், கேட்டுவாங்க. என்னமோ ஆகுது, எல்லைய மீறுது, பாரமா சேருது, நெஞ்செல்லாம் நோவுது. கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபுல் சாங் கூடிய விரைவில் வரும். சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் தளபதி விஜய் மேலே வச்சுட்டே இருக்காங்க. லைக் அவர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருக்கிறவங்க மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாலே அதுக்கு பதில் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட ஒரு கட்சி வந்திருக்கு. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க தமிழக மக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அவங்க லூஸ்தனமாக கேட்டுன்னு இருக்காங்க. ஆட்சி கொடுத்தாதான் என்ன பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். அதை தாண்டி அவர் என்ன நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே, தளபதி விஜய் ஒரு நடிகராக நிறைய பேருக்கு பிடிக்காது. அதை நான் எந்த குறையும் சொல்லலை. இப்போ அரசியல்வாதியாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக நிறைய பேருக்கு பிடிக்கல. என்ன ரீசன் அப்படின்னா, நீ எப்படிப்பா அரசியல் பண்ணலாம், உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனம். எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் வச்சுட்டாங்க அவங்க கட்சியில். இது சரியில்லை, அது சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் குடும்பம் சரியில்லை, படத்தை ரிலீஸ் பண்ண விடலை, ஃபினான்ஷியலாவோ பர்சனலாவோ ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இப்போ எலெக்ஷன்ஸே முடிஞ்சிருச்சு. இந்த எலெக்ஷன் வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு வேறு என்ன நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்லேயே தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனே தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டில் நடந்த ஒன் ஆஃப் த பரபரப்பான எலெக்ஷன் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா மக்களே, தளபதி காமெடியாக ஒன்று ஸ்டேஜில் சொல்லியிருப்பார். இந்த வீட்டில் இருக்கிற நண்பா நண்பீஸ் குட்டி பசங்க எல்லாமே போய் அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி நான் சில வீடியோவில் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டு ஒரு ஹார்ம்லெஸ்ஸாக தான் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த ஸ்டார்டிங்கில் கிரிஞ்சுன்னு சொன்னல, இந்த கிரிஞ்சான ஆட்கள் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நான் போயிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்களாம் ஹைகோர்ட்டில். எதுக்கு அப்படின்னா, இவங்க என்னன்னா இந்த குழந்தைகள் காப்பகம் இருக்கும்ல, அந்த வெல்ஃபேர் ட்ரஸ்ட்லாம் இருக்கும்ல, இவங்கெல்லாம் போய் கேஸ் கொடுத்துருக்காங்களாம். என்ன ரீசன் அப்படின்னா, விஜய் அவர்கள் அத்துமீறல், குழந்தைகளை வைத்து அரசியல் பண்ணுறார், குழந்தைகளை ஏமாற்றி அவங்க பெற்றோர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறதே பார்த்தீங்கன்னா தவறு, குழந்தைகளை தவறான விதத்தில் அவர் யூஸ் பண்ணுறாரு அரசியல் ரீதியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை, நான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் எனக்கு தெரியல. இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் நீங்களும் என்ன மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க. பர்சனலாக அட்டாக் பண்ணீங்க, ஃபினான்ஷியலாக அட்டாக் பண்ணீங்க, என்னென்னவோ ட்ரை பண்ணீங்க, மக்களோட எல்லாரும் கூட நீங்கள் விளையாடினீங்க. ஆனால் இப்போது ஒரு ஹார்ம்லெஸ்ஸாக ஜாலியாக அவர் பார்த்த ஒரு வீடியோ பார்த்து சும்மா ஒரு பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், டிவிகேக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு தளபதி சொன்னது, இந்த குழந்தைங்களை காப்பாற்றுவோர் பார்த்திங்கன்னா சடனாக ஒரு மாதிரி பயங்கரமான பவர் வந்துட்டு போய் கேஸ் கொடுத்துருக்காங்களாம் தளபதி விஜய் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி. எனக்கு புரியவே இல்லை. இது ஒரு கேஸாக எப்படி கோர்ட்டில் எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு ஹார்ம்லெஸ்ஸாக ஜாலியாக சொன்ன ஒரு விஷயத்தை தவறாக எப்படி புரிஞ்சுக்கிட்டு இவங்க சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே கிரிஞ்சு என்ன வேணும்? இதுக்கும் சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்து சில பேர் இருக்கானுங்க. எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி. எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்டா காமெடியாக அவர் பேசுறதுலாம் கூட எத்தனை போய் சீரியஸாக கேஸ் கொடுப்பீங்களா? அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்திலையும் பயத்திலையும் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸிட் போல்ஸ் நிறைய பேர் அதை பற்றி பேச சொன்னீங்க. நேற்றே அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு இருந்தால் டைம் கிடைக்கல. எக்ஸிட் போல்ஸை நிறைய சேனல்ஸில் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. சில சேனல்ஸில் டிஎம்கே, சில சேனல்ஸில் ஏடிஎம்கே, சில சேனல்ஸில் டிவிகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபைனலாக எதுவுமே கரெக்டாக எதுவும் இன்ஃபர்மேஷன் வரல. இதை நம்பலாமா ப்ரோ ஒரு எலெக்ஷனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிட் போல்ஸ்லாம் நம்பிட்டு நம்ம எதுவும் முடிவு எடுக்க முடியாது. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல மக்களே. என்னமோ ஆகுது, எல்லைய மீறுது, பாரமா சேருது, நெஞ்செல்லாம் நோவுது.